அந்த சட்டை யார்கிட்ட வாங்கின? யார்கிட்ட வாங்கினா என்ன? டெய்லர் ஜாக்கெட் தைக்கணும். ஜாக்கெட் தானே, தைச்சிட்டா போச்சு. இரு போர்டுல பொம்பளை அளவு எடுக்கிறதா போட்டிருக்கு, நீ அளவு எடுக்கிற? நீ போட பாத்துட்டியா? இரு எங்க அக்கா மாலுவ கூப்பிடுறேன். மாலு மாலு, என்னமா நிறைய வேலை இருக்குல்ல, அளவெடுப்புமா, கைய தூக்குமா, கிட்ட வாமா. 18 38. ஏமா நீ யாருமா? வீச்சேருவா வீராசாமியோட சம்சாரம். நீ அளவு ஜாக்கெட்டே வந்து கொடுமா, போயிட்டு நாளைக்கு வரியா? யார் பார்க்கல. இந்த துண்டுக்கு விவஸ்தையே இல்ல. என்னடா தண்ணி இவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு? எங்கடா போச்சு? எங்க இருந்துச்சு? என்னது, சோப்பு கையில இருக்கும் போது பனியார மாதிரி இருந்துச்சு, இப்போ ஒரு மாதிரி இருக்குது. ஆஹா, தடவை சுகமா இருக்க. சோப்புக்கு பதிலா இதே தேய்ச்சிக்கலாம் போல இருக்க. காலு ஆத்தா, ஆத்தா நான் தான் தினம் கும்பிடுறேன்னு, இது ஆத்தா கால் இல்லையே. ஐயோ, நீங்க யாரு? குழப்பமா இருக்க. என்னங்க பாத்ரூம் வரைக்கும் வந்துட்டீங்க? ஏன் வரக்கூடாதா? விட்டா உள்ளே வந்துருவீங்க போல இருக்க. தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே போறீங்களா? வீட்டுக்கு வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிடாம வெளியே போக சொல்றீங்களே. நீங்க வீட்டுக்கு வந்திருந்தா கூப்பிட்டுருப்ப. பாத்ரூம் கீழே வந்திருக்கீங்க. சரி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், வெளியே வாங்க. இப்ப நான் ஒரு மாதிரியா இருக்கேன், வெளியே வர முடியாது. விஷயத்த சொல்லுங்க. இருட்டுல கடந்த உங்க ஊரு வெளிச்சத்துக்கு வர போகுது. ஐ மீன், எல்லா தெருவுக்கும் லைட் போட போறோம். அதுக்கு நீங்களும் வரணும். இந்த துண்டை கட்டிக்கிட்டே வா. நீங்க எப்படி வந்தாலும் சரி, ஆனா கண்டிப்பா வரணும். ஏன்னா நீங்க படிச்சவர் இல்ல. எஸ் எஸ். பாத்ரூம்ல நீங்க பாடின இங்கிலீஷ் பாட்டு ரியலி சூப்பர். இங்கிலீஷ் பாட்டா? என்னடா இவ பாத்ரூம்ல நான் எங்க இங்கிலீஷ் பாட்டு பாடினேன்? ஓ, நான் குளிர்ல வளர்னது இவளுக்கு இங்கிலீஷ் பாட்டு மாதிரி கேட்டிருக்குமோ? ஏய் சின்னசாமி, உனக்கு சுக்கிரதசியோ சனி தசியோ தெரியலையா? வணக்கம். எதே ஒன்னும் சொல்லலையா? சின்னசாமி. என்ன பாட்டு? ஏண்டா சின்னசாமி, எங்க வீட்டுக்காரரை எங்கயாவது பாத்தியா? எந்த கிளடி எங்க அலையுதுன்னு பாக்குற வயசா எனக்கு? அப்படி போடுறான் என் சக்காலத்தி மாவன. இந்த கிளடு கிட்ட செமத்தியா மாட்டுக்கிட்டேன். நீ ஏண்டா பேச மாட்ட? இந்த காலத்து பசங்களுக்கு 24 மணி நேரமும் பொண்ணுங்க நினைப்பு தானே. சின்னசாமி, உனக்கு எப்படா கல்யாணம்? என் ஆத்தாவுக்கு தான் தெரியும். உனக்கு எல்லாமே ஆத்தா தானே? எவன் வந்து உங்க 2 பேரையும் வெட்டி விட போறாளோ? இவ ஏன் இங்க வர்றா? இங்கிலீஷ் பேசுறவள. ஏய் மிஸ்டர், நல்லா மாட்டிக்கிட்டேன். உங்களை தான். டோன்ட் ஹைட். Can you hear me? Yes. ஏண்டா சின்னசாமி, உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? என்னாச்சுடா? பாட்டி. இந்த பாட்டிங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பாசம். அதான் இல்லையே, அவங்க ஏதோ இங்கிலீஷ்ல சொன்னாங்களே. இல்லையே,
ஓ அதான் அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதான். எனக்கு தெரியும். ஐயோ இது பத்தாதுன்னு இங்கிலீஷ் கிட்டே வேற வருது. நீங்க என்ன பிஏவா எம்ஏவா அதுக்கு மேலையா? எஸ் எஸ். உங்ககிட்ட நான் தனியா பேசணும். We will meet at Riverbed in the evening. Yes. Okay? Bye. போடா fool. தெரியல bloody fat English. We will meet in the. சின்னசாமி இப்படி வா. ஓ இங்க இருக்கீங்களா? எங்க வேகமா போற? நாயகி துரத்திட்டு வரதா? அவங்கள தான் தேடிட்டு இருந்தேன். என்னையே ரோட்ல தேடுற? எனக்குன்னு வீடு இருக்குல்ல. என்ன விஷயம்? ஒரு சந்தேகம் கேட்கலாம் வந்தா. சந்தேகம் கேட்டு கேட்டு தான் அறிவை விருத்தி பண்ணிக்கணும். என்ன கேளு? இங்கிலீஷ்ல தான். இங்கிலீஷ்லயா? இங்கிலீஷ்லயா? கேளு. கரெக்டான பாத்துக்கிட்டு தான் வந்திருக்கிறேன். இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. We will meet in the riverbed in evening. இது என்னங்க அர்த்தம்? அர்த்தம் எப்படி இருக்குமோ? இருக்குமோவா? இருக்கணும். ரிவர்னா கரும்பு தோட்டம், பெட்னா படுக்க, we will meetனா சந்திப்போம். அதாவது கரும்பு தோட்டத்துக்கு நீ படுக்கையோட வந்தா சந்திக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இதை விட பெட்டரா இந்த ஊர்ல எவனாலையும் அர்த்தம் சொல்ல முடியாது. அப்படிங்களா? நன்றி தலைவா. இவ்வளவு பெரிய இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தது? நம்ம இந்த கருப்பனா இல்லங்க, நம்ம ஆபீசர் அம்மாங்க. நினைச்சேன். டேய் போற வழியில வேற எவங்கிட்டாவது அர்த்தம் கட்டு வைக்காத, மாத்தி விட்டுருவானுவா. அப்புறம் பேயா அலையணும். ஓ இதான் ரிப்பேர் பெட்டோ. இங்கிலீஷ் நினைச்சாலே ஒழுக்குது. என் ஆத்தா அப்போவே சொன்னா, டே பொய் சொல்லாதே சொல்லாதேன்னு. வாழ்க்கையில ஒரு பொய் சொல்லி மாட்டிக்கிட்டேன். இப்ப அவ வேற வருவான், இங்கிலீஷ் பிச்சு உதறிடுவா. என்ன பண்ணுவேன்? ஏறது மறந்து போச்சு. நீங்க உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? ஆமா, என்ன இது பாய் தலகாணிலாம் எதுக்கு? இதாங்க ரிவர் பெட். ரிவர் பெட்டா? What do you mean? என்ன வளர்றீங்க? அப்போ இது ரிவர் பெட்னு சொன்னா எவன்? அடடே என்ன அழகு, என்ன அழகு. நாட்டுக்கொட்டை. ஏங்க ஏங்க வாடிய பிட்டி, வாடிய பிட்டி. அப்படின்னா ரொம்ப அழகா இருக்க. எனக்கு ஒரு 2 ஜாக்கெட் தைக்கணும். அளவெடுத்துடலாமா? வேண்டாங்க, அளவு ஜாக்கெட் கொண்டு வந்திருக்கேன். ஓ, நான் எதுலயுமே ஒரு புதுமையை புகுத்துறவ. இத பத்தியா? ஜாக்கெட்ல பட்டனை முன்னாடி வச்சிருக்கேன். அப்ப நீங்க பின்னாடி வைப்பீங்களா? இல்ல, நான் முன்னாடி வைக்க மாட்டேன், பின்னாடி வைக்க மாட்டேன், சைடுல வைப்பேன். ஐ, கேட்கும் போதே எவ்வளவு அழகா இருக்கு. கேக்குறதுக்கே அழகா இருக்குன்னா போட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? எது? ஜாக்கெட்ட தான். பரவாயில்லையே, நீங்க பேசுறதே ரொம்ப புதுமையா இருக்கு. பேசுறது மட்டும் இல்ல, செய்யறது புதுமையா தான் இருக்கும். உங்க பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போக போக என்னையும் உனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் பேர் என்னம்மா? மல்லிகா. ஸ்வீட் நேம், வாசனை நேம். உங்க பேரு? என் பேர் கோபால். கோபாலா? இல்ல, மாலதி. என் தம்பி பேரு. உங்க பேரு நல்லா இருக்கு. நான் மாலதி அக்கான்னு கூப்பிடுவா? நீ அக்கான்னு சொன்னாலும் சரி, அத்தான்னு சொன்னாலும் சரி. அத்தானா? இல்ல, அத்தை அத்தை. அத்தை, இது தச்சு வைங்க, நான் நாளைக்கு வரேன். மல்லிகா, இன்னும் சாப்பிடவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இலைய மூடுறியம்மா. என்ன சொல்றீங்க? பின்ன என்ன, அளவெடுக்கவே ஆரம்பிக்கல, அதுக்கெல்லாம் போறேன்னு இங்கிலீஷ்ல சொன்னேன். ஆமாக்கா, உங்ககிட்ட பேசுனதுல மயங்கி அளவு கொடுக்க மறந்துட்டேன். எடுத்துக்கங்க. இப்பவே எடுத்துடுறேன்.
16 ஏத்துக்குமா 46 46 36 உங்க அம்மா அளவு சொல்லிட்டேன் அம்மா இல்ல அம்மாக்கள் அளவு சொல்லிட்டேன் மல்லியா தினசரி கடைக்கு வந்துரு எதுக்கு தையல் கத்துக்கணும்ல நான் கத்துக்கிட்டு என்ன பண்ண போறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா ஒரு பெண்ணு எப்போ ஒரு கைத்தொழில் வச்சுக்கணும் எனக்கு தான் கைத்தொழில் நல்லா தெரியுமே இது சமைக்க தெரியும் சொன்னேன் அதுதானே பார்த்தேன் நான் வேற என்னமோ நினைச்சேன் அப்ப எங்க அப்பா கிட்ட கேட்டுட்டு நாளைக்கு வரேன் அடிக்கடி வரியா என் செல்லி. ஆத்தா சந்தையில என்னென்ன விற்கும் ஆத்தா? கருவாடு, கத்திரிக்காய், மாங்காய், தேங்காய், புண்ணாக்கு. அது இல்ல ஆத்தா, இந்த கழுத்துல மாட்டுறதுக்கு கால்ல மாட்டுறதுக்கு ஏதாவது விற்குமான்னு கேட்டேன். கழுத்துல கட்டிக்க கயிறு தான் விக்கும். என்ன ஆத்தா? ஐயோ புள்ள பூச்சி மடியில கட்டிட்ட மாதிரி என்ன நோய் 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 நோக்கிற? ஆத்தா இருக்கிற காசுல செலவு பண்ணிடாத, எனக்கு கொஞ்சம் மிச்சம் வை. ஏண்டா? எனக்கு ஓணும். காசு தரவே மாட்டேன். உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு, நான் வாங்கி தரேன். ஆத்தா பேசாம வா, இல்ல கூறு போட்டு சந்தையில உன்னை வித்து விடுவாமா. என்னடா காசி, சௌக்கியமா இருக்கியா? சௌக்கியம் ஆத்தா. ஏன் ஆத்தா வாரம் சந்தைக்கு போறிய? எப்பவும் பையனுக்கு பொண்ணு தேடியாலே போற? அதுக்கெல்லாம் நேரங்காலம் வர வேண்டாமா? என்னடா பொண்ணுகிட்டு வச்சிருக்க? அதுக்கு இல்ல ஆத்தா, பையனுக்கு கல்யாண வயசு வந்துடுச்சுல, அதுக்காக சொல்ல வந்தேன். அப்ப வர்றேன் ஆத்தா. வரேன் சின்ன சாமி. ஆத்தா என்னடா எவ்வளவு தங்கமான மனுஷா. உனக்கு எவன் தான் கெட்டவன்? வா. இன்னும் நீ எப்ப போத்தணும்? அத்தா ஜோடா கலர் குடிக்கிறியா? அதெல்லாம் உங்க அப்பங்காலத்தோட போச்சு. தம்பி புடலங்க என்ன விலை? 4 ரூபாய். வெங்காயம் 3 ரூபாய். கீரை எல்லாம் அழுகி போய் கிடக்கு. காசு ஆத்தா கிட்ட வாங்கியா? இவனுக்கு இதே வேலையா போச்சியா? இது எவ்வளவுங்க? அதெல்லாம் உன்னால வாங்க முடியாதியா? எவ்வளவு தானே கேட்டேன். விலை அதிகம், உன்னால வாங்க முடியாது. என்னால வாங்க முடியாதா? இரு. இப்ப நான் சொல்றேன், எடுத்துக்க. வேற எடுத்துட்டு போ. வந்துடுறானு காலங்காத்தால காசு இல்லாம. என்ன ஆத்தா? எங்கடா போயிருந்த? ஒண்ணுக்கு போயிருந்த. சரி வா போலாம். கோழி 2 கோழியா வாங்கிக்கலாம். இந்த புடி போ. குண்டுல உடனே போ. என்னத்தா பேசாம வர? உன் அருணாக்குடி பழசா போச்சா, அதை மாத்திட்டு புதுசா வாங்கி போடலாமான்னு யோசனை. ஐயோ ஆத்தா, கொடி இடுப்புல தான் இருந்துச்சா? நேத்து புடக்கிறப்ப அப்படியே தொட்டு பார்த்தேன், இடுப்பு மட்டும் தான் இருந்துச்சு. கொடி எங்கேயோ விழுந்து போச்சு. அது எங்கேயும் விழுகல, உன் மனசுலதான் ஏதோ விழுந்திருக்கு. என்ன ஆத்தா என்னமா சொல்றான்? ஒண்ணு இல்லடா. ஆத்தா நீ வர சரியில்லை, உன்னை சுள்ளிப்பட்டி சுப்பையா கிட்ட தான் கூட்டிட்டு போனோம். என்னையா என்னாச்சு? என்ன முள்ளு? இதையே உன்னால தாங்கிக்க முடியலையே, நெஞ்சில குத்துறா எப்படியா தாங்கிக்க போற? நெஞ்சில எப்படி ஆத்தா முள்ளு குத்தும்? நான் காலைல தானே நடக்கிறேன். இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கியப்பா. பார்த்து முள்ளு. ஆத்தா எப்படி இந்த கோழியை நம்ம திங்க போறோம்? அதுக்கு முன்னாடி இந்த தக்காளியாவது கொடுக்கவா? ஒண்ணு வேணாம் வா. இன்னும் பச்சை பிள்ளையாவே இருக்கானே. நான் ஒண்ணும் பச்சை புள்ள இல்ல, நீதான் பச்சை புள்ள. என்னடா கல்லு கல்லுன்னு சத்தம் கேக்குது? அதா பக்கத்து வீட்டு முனியம்மா பரதநாட்டியம் கத்துக்குதா. அதிகமா நீ பாக்குற? என்னடா ஏன் ஒரு மாதிரியா நடந்து வர? தொடையில கட்டு வந்திருக்காத்தா. அப்படியா? உள்ள வாங்க, மருந்து போடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்னடா சின்ன விஷயம் ஆத்தா. என்னத்தா இது? என்னது? நீ வெயில அலைஞ்சு அலைஞ்சு கருத்து போயிட்ட. நான் உனக்கு சந்தையிலே சொன்னேன் கலர் குடிக்க சொல்லி. நீ குடிச்சிருந்தேன்னா நீ நல்ல கலரா இருப்ப. எப்படி இருந்த ஆத்தா நீ? உங்க அப்பாரை கட்டிக்கிட்ட புதுசுல நான் கலராத்தான் இருந்தேன். அவங்களுக்கு கருப்பு கோலன்னா ரொம்ப இஷ்டம். அவங்க குடி குடின்னு வாங்கி கொடுப்பாங்க. குடிச்ச நான் கருப்பா போயிட்டேன்.